வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் டைம். இன்னைக்கு முடிச்சு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th and 12th பிரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் டேட்டே தெரியாமல் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணாமே இருக்காங்க. அது எப்படி நான் சொல்கிறேன், நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணலை. ஏன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, இன்னும் அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, எங்களுக்கு தெரியாது, எப்போ முடியும், எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு கேட்குறாங்க. தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ January 10க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு எந்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியலனாலும் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்கும், கான்டாக்ட் நம்பர். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்போம். நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நாங்கள் கொடுப்போம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவுசெய்து இந்த அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ளை பண்ணவங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள், அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே வருஷம் பார்த்தீங்கன்னா 40,000 பேர் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸை அப்ளை பண்ணுவாங்க. அரௌண்ட் 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அது அவ்வளோதானா ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா அவ்வளோ கிடையாது, அதை விட தாண்டி தான் இருப்பாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணுறதே கிடையாது. 10,000 பேர் அப்ளை பண்ணுறது கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் தெரிய மாட்டேது. அதனால தான் அவங்க அப்ளை பண்ணுறது கிடையாது, வாண்டடாக அப்ளை பண்ணாமல் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி வருஷம் நம்ம 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு ஜனவரி அப்ளிகேஷன் டேட் இருக்கிறது தெரியாது, நாங்கள் ஜூலையில் சப்ளிமெண்ட்ரியில் தான் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு அது தெரியாமையே போயிடுது, அவங்க அப்ளையும் பண்ணாமல் போகிறாங்க. அதனால் தயவுசெய்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரும் அப்ளை பண்ணுறவங்க இருக்காங்களா இல்லையான்றதை கேட்டு கண்டிப்பாக கொடுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் January 10 வரைக்கும் இருக்குது, 3 days இருக்குது, பண்ண முடியும். எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுப்போம். டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பரையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், வீடியோவும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணும், அது மட்டும் தான். அப்ளை பண்ணணும். இப்போ எல்லாரும் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, அப்ளை பண்ணிட்டா பாஸ் பண்ண முடியுமா, படித்தா தானே பாஸ் பண்ண முடியுமா, நாங்கள் எல்லாருமே ஒர்க்குக்கு போயிட்டுருக்கோம், இப்போ நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு படிக்காமல் பாஸ் பண்ண முடியுமான்றது கேட்பீங்க. அதுக்கான பதிலும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ அப்ளை பண்ணவங்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும், எப்படி பாஸ் பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி இருக்கும். என்னன்றது பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த ஒரு வருஷத்துக்கு 2 எக்ஸாம் நடக்கும். இப்போ இந்த மார்ச் ஏப்ரல், அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி ஜூலை ஆகஸ்ட் நடக்கும். இப்போ மார்ச் ஏப்ரல் நடக்கிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அவங்க கூட எக்ஸாம் எழுதுவீங்க. அவங்க என்ன கொஸ்டின் பேப்பரோ அதே கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு இருக்குது, எல்லாமே ஒன்று தான். அப்படின்னும் போது கவர்மெண்ட் எப்போவுமே கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த 35 50 மார்க்ஸ் 50 மார்க் வரைக்கும் எடுக்கிறதுக்கு கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் 10th ஆகட்டும், 11th ஆகட்டும், 12th ஆகட்டும், எல்லாருக்குமே இந்த கொஷின் பேப்பர்ன்றது இந்த 35 50 மார்க்ஸ்ன்றது எல்லாராலையும் எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கணும். ஆனால் கொஞ்சமாவது படிச்சிருக்கணும். எதுவுமே படிக்காமல் போயிட்டு 35 மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. கொஞ்சமாவது ஒரு மாதம் படித்தாலே போதும், அந்த 35 50 மார்க் எடுக்க முடியும். அது 12th இருந்தாலும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த மார்க் எடுக்க முடியும். அது ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் எதுவுமே தெரியாமல் என்ன படிக்கணும், எப்படி எதுவுமே தெரியாமல் படித்தா கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக முடியும். அந்த கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம். 10th 500 rupees, அது 11th 12th 600 rupees. என்ன கைடன்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. டோட்டலாக அவங்க கூகுள் மீட்லேயும் ஜூம்லேயும் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த கிளாஸ் லைவாக தான் இருக்கும். நீங்கள் டீச்சர்ஸை டேரெக்டாக பார்ப்பீங்க. கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் டீச்சர்ஸை நீங்கள் டேரெக்டாக கேட்கலாம். அவங்க கிளாஸ் லெசன்ஸ் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், இந்த 35 to 50 மார்க்ஸ் எப்படி எடுக்கிறது, என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், எந்த கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், 1 மார்க்லாம் இந்த 1 மார்க் இவ்வளோ படித்தா இவ்வளோ மார்க் வரும்ன்றது ஒரு ஐடியா அவங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த 50 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஐடியா கொடுத்துருவாங்க. கிளாஸஸுமே 8 கிளாஸஸ் 11th 12th 10th 7 கிளாஸஸ் எடுப்பாங்க. இந்த கிளாஸஸும் எடுப்பாங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணும்போது இந்த கைடன்ஸோடு நீங்கள் படிச்சிங்கன்னா, நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா இருந்தாலும் பரவாயில்ல, ஈவினிங்கில் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி 2 years பசங்க படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு. இது மாதிரி பண்ணி ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய பேர் இது மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா எங்களோட ப்ராப்பர் கைடன்ஸ் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அப்ளை பண்ணால் தைரியமாக பண்ணுங்கள், பாஸ் பண்ண முடியும். இன்னும் 1.5 மாதம் தான் இருக்குன்றதை யோசிக்க தேவையில்ல. அப்ளை பண்ணாதவங்களுக்கும் இதை சொல்லுங்கள், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய ஏஜ்டு பர்சன்ஸும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன, நம்ம எப்படி போய் கேட்குறது, எல்லாரும் படிக்கிறது, எஜுகேஷன்றது எல்லாருக்கும் போய் சேரணும், எந்த ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் தான் எக்ஸாம் எழுதணுன்றது எதுவுமே வைக்கலை. நீங்கள் உங்களோட வயசு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 80 வயசாகட்டும், 60 வயசாகட்டும், 70 வயசாகட்டும், எப்போயா இருந்தாலும் இந்த 10th 12th எக்ஸாம்ன்றது எழுதலாம். பேசிக் எஜுகேஷன் எல்லாருக்கும் எப்போவுமே கிடைக்கணுன்றது தான்
கவர்மெண்ட்டோட மோட்டிவும் அதை நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் உண்மையாக சொல்லணும் என்னென்னா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பேசிக் எஜுகேஷன் ரொம்பவே தேவை. இது நிறைய பேர் இப்போ ஏஜ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து பண்ணுறது எங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது. நிறைய பேர் வந்து 30-40 ஏஜில் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. 11th 12th நாங்கள் முடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் முடிக்கிறாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் வீட்லேயே கூட சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ இருந்திருக்காது, இப்போ இருக்கும். இப்போ வந்து நிறைய எல்லா சூழ்நிலையும் கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்கும் போது அவங்க படிக்கலாம்ன்றது தான் ஒரு விஷயமாக மெசேஜாக நான் சொல்ல வர்றது. இது வந்து நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொன்னீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் டேட் இருக்குது, இப்போ இருக்குது, இதை விட்டுட்டிங்கன்னா 6 மாதம் வேஸ்ட் பண்ணுறதா தான் இருக்கும். 6 மாதம் சும்மாவே வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஜூலையில் நீங்கள் திருப்பியும் வந்து எக்ஸாம் அப்போ அப்ளை பண்ணுறீங்கன்னா 6 மாதம் வேஸ்ட் பண்ணதாக தான் உங்களுக்கு கணக்கு வரும். இப்போ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் எழுதலாம், கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம்ன்ற ஒரு நம்பிக்கையோட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாமல் விடாதீங்க. இந்த ஒரு விஷயம் தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து பாஸ் பண்ண முடியுமான்ற பயந்துக்கிட்டே அப்ளை பண்ணாமல் போயிடுங்க. இது வேலை செய்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் முக்கியமாக சொல்கிறது. ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. இப்போ ஒர்க்கில் ப்ரொமோஷன் வரணுன்றதுக்காக நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்கும் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பேசிஸில் போகிறீங்கனாலும் உங்களுக்கு கிளாஸஸ் அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். நீங்கள் அப்படி இருந்தாலும் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும். 24 ஹவர்ஸில் ஒரு 2 hours உங்களால் எஜுகேஷனுக்கு செலவு பண்ண முடியணும். அப்படி முடிஞ்சால் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். உங்களோட பேசிக் எஜுகேஷனோட கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் கீழே இருக்கும், டிஸ்பிளேலையும் வந்து உங்களுக்கு வீடியோலையும் போயிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ்க்கு ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப்பும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்குது அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு வேணும்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இது 2 வருஷம் பண்ணி ப்ரூவ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன் எல்லாருக்கும். அதனால் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இது ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய நன்றி. உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த ஹால் டிக்கெட் எல்லா ப்ராசஸும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு உடனே வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து எக்ஸாம்ஸ் எங்கே போய் எழுதணும் எல்லா விஷயமும் வந்து டோட்டலாகவே சொல்லிவிடும். வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள்.